என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மீம் இப்போ எக்கச்சக்கமாக டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே அசுத்தமான நகரத்தில் முதல் இடத்தை பிடிச்சிருக்கு மதுரை. ஒரு மதுரைக்காரனா நான் உண்மையில ரொம்ப வேதனைப்படுறேங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருச்சுங்கிறதுக்காக இல்லை, அதை மறுக்க முடியலன்னு சொல்லி உண்மையிலே மதுரை அசுத்தமாக தான் இருக்குது. அதை நான் மறுக்க போகிறதே கிடையாது. சரியானது ஆகி போச்சுடா சூனா போனால் அடுத்தது என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருமே இந்தியாவிலே முதலிடம் வந்துருச்சடா, இந்தியாவிலே மோசமாக முதலிடம் வந்துருச்சடா அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு கொந்தளிச்சு யாரை தூக்கி போட்டு அடிக்கிறாங்கன்னு பார்த்தா மதுரை எம்பி இருக்கார் இல்லையா, திரு சு வெங்கடேசன் அவர்கள், அவரை பிடிச்சி அடிக்கிறானுங்க. சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னா டெல்லியில் உங்களை எக்கச்சக்கமாக கேள்வி கேட்டு கொடையாதுங்கிற காரணத்துக்காகவா? இந்த விஷயத்துக்கு எப்படி எம்பி பொறுப்பாக முடியும்? நடுவில் நீ கேள்வி கேளுங்க, வேணான்னு சொல்லவே இல்லை. இங்கே மாநில அரசை கேள்வி கேளுங்க, மாநகராட்சியை கேள்வி கேளுங்க. மாநகராட்சி கேள்வி கேள்வி யார்ட்டும் கூட தெரியல, மேயர் கூட ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை விட்டுட்டு ஏன்டா எம்பியை போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லி ஒரே குழப்பமாயிடுச்சு. ஆகும்போது தான் இதான் சான்ஸ், இப்போ விட்டா முடியாதுங்கிற மாதிரி இருக்கிற வன்மத்தெல்லாம் கொட்டி சு வெங்கடேசன் அவர்களை போட்டு அவங்க தாக்க, நம்ம குறுக்க பூந்து லாஜிக் பேசி அவரை காக்க. அதில் ஒருத்தர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். உன்னுடைய நேட்டிவ் சிட்டி, உன் சிட்டியை இந்தியாவிலேயே இருக்கிறதுலே மோசமாக அசுத்தமான சிட்டி ஆக்கினவங்களுக்காக நீ முட்டு கொடுத்து பேசுறியே, இது நியாயமா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான். சரியான கேள்வி, நியாயமான கேள்வி மாதிரி தான் தெரியும். அதுக்கு என்ன பதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கோட்டா சீனிவாசராவ் மாதிரி குமுறீங்களடா. சுத்தம்னு எடுத்துக்கிட்டோம்னா உலக நாடுகளில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தோம். ஏல் யூனிவர்சிட்டி அண்ட் கொலம்பியா யூனிவர்சிட்டி எடுத்துருக்கிற ஒரு தரவு தான் 2024 அதுதான் மோஸ்ட் கிரெடிபிளாக இருக்குது. யூஎன் முதற்கொண்டு அதை தான் யூஸ் பண்ணுன்னு சொல்லி அதில் பார்த்தோன்னு சொன்னோம்னா மொத்தம் இருக்கிறது 180 நாடுகள். அதில் இந்தியாவோட இடம் 176. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, நேபாள் இவங்க கூட நமக்கு மேலே தான் இருக்காங்க. நமக்கு கீழே உள்ளது 4 நாடுகள் தான். அந்த நாடுகளோட பேர் கூட எனக்கு தெரில, எல்லாமே ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த ரிப்போர்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது உலகத்திலேயே அசுத்தமான நாடுகள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிற பேர் தெரிஞ்ச கண்ட்ரி இந்தியா தான். அந்த இந்தியாவில் இருக்கிறதுலே அசுத்தமான சிட்டி நம்பர் 1 இருக்கிறது மதுரை. அப்போ மதுரை சுத்தமான சிட்டியா இல்லை அசுத்தமான சிட்டியா தெரியலப்பா.